ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அதிபர் மாளிகையிலிருந்து முக்கியமான பயணங்களுக்கும் முக்கியமான இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சில கார்களில் ஒரு கார் திடீர்னு வெடிச்சு தீப்பற்றி எரிஞ்ச சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோல லிப்யான்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல FSB உளவுத்துறை தலைமையகம் பக்கத்தில் நிறுத்தப்பட்ட அந்த கார் திடீர்னு வெடிச்சு செதறி தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. அங்க இருந்த தீயணைப்பு வீரர்கள் உடனே வந்து தீயை அணைச்சி அங்க பலத்த பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் எப்பயுமே லீமோன்சி ரக கார்கள், உள்நாட்டு தயாரிப்பான லீமோன்சி ரக கார்கள் மட்டும்தான் பயன்படுத்துவாரு. அந்த கார்களை குறிப்பா அவுரஸ் செனட் அப்படிங்கிற ஒரு ரக கார்களை மட்டும்தான் பயன்படுத்துவார். இந்த கார்கள் அதிபர் மாளிகையால் பாதுகாக்கப்பட்டு பல பாதுகாப்பு அம்சங்களோடு அமைந்த கார் தான் இந்த ரக கார்கள். கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா 3 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த காரோட மதிப்புன்னு சொல்லப்படுது. ஒருவேளை இந்த கார் திடீர்னு தீப்பற்றி எரிஞ்சு வெடிச்சு செதற காரணம் உக்ரைனா இருக்குமோ, புதினை கொள்றதுக்கான வேலையை வந்து உக்ரைன் செஞ்சிருக்குமோங்கிற அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அப்படிங்கிற ஒரு பார்வையில பார்த்தாலும் கடந்த சில வருடங்களா மாதங்களா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் பல ராணுவ மேல்மட்ட அதிகாரிகள் வந்து உக்ரைனால கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்துகிட்டு இது உக்ரைன் வேலையாத்தான் இருக்குங்கிறத வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரஷ்யா தரப்பு அதிகாரிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு தகவலுடன்